கணைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் தமிழ் விடுதலை போராளிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கணைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாகி இருந்த நிலையில் மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்தார். இதனையடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகி இருந்த வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த வீட்டில் விடுதலை போராளிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை போராளி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களுடன் 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மேகசின்கள் மற்றும் 7 9mm வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய முன்னாள் விடுதலை போராளி உறுப்பினர் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இஷாரா செவ்வந்தி நாடு கடத்தல் சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் படகுகளை வழங்கிய கைது செய்யப்பட்ட நபர் 52 வயதுடையவர். அதே நேரத்தில் அவருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய நபர் 43 வயதுடையவர் என்பதும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.